ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். அன்பால் இணைந்த சொந்தங்களுக்கு இனிமே கலந்த இனிப்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஹியூமன் பிரெயினை பற்றின ஃபேக்ட்ஸ் அண்ட் மித்ஸை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒவ்வொன்றா தவறாத உங்களை சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவ்வளோ பெரிய உலகம், இந்த மொத்த உலகத்தையும் கட்டி ஆளக்கூடிய மனிதர்களின் மூளை எவ்வளோ பவர்ஃபுல்லானது உங்களுக்கு தெரியுமா? அதில் எவ்வளோ காம்ப்ளிகேட்டான விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு தெரியுமா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். மனித மூளை என்பது கிட்டத்தட்ட 100 பில்லியன் நியூரான் செல்களால் ஆனது. இந்த 100 பில்லியன் நியூரான் செல்களும் ஒன்றுக்கொன்று ஏற்படுத்தி கொள்கிற அந்த கனெக்ஷன் கிட்டத்தட்ட 100 ட்ரில்லியன் அளவிலான கனெக்ஷன் மட்டுமே இருக்கு. நம்ம மூளை என்பது நியூரான் மற்றும் கொழுப்பு சில திரவங்களால் ஆனதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம ஹியூமன் பிரெயின் நம்ம உடம்புல இருக்க எல்லா பார்ட்ஸையும் கம்யூனிகேட் பண்ணதுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஸ்பைனல் கார்டு அப்படின்னு ஒரு நம்ம முதுகு பின்னாடி இருக்க தண்டுவடத்தில் இருக்க ஸ்பைனல் கார்டுன்றது ரொம்ப முக்கியமாக. இது மூளைக்கும் உடம்புல இருக்க உறுப்புக்கும் ஒரு பாலமாகவே அமையுது. மூளையிலேருந்து ஒரு விதமான எலக்ட்ரிக் சிக்னல் எல்லா உறுப்புக்கும் கடத்தப்படுது. இந்த ஸ்பைனல் கார்டு மூலயமா தான் எல்லா உறுப்புக்கும் கடத்தப்படுது. அதனால தான் ஒவ்வொரு உறுப்பும் என் கையாகட்டும், என் காலாகட்டும், என் உடம்புல இருக்க மொத்த உறுப்புமே இதனால தான் செயல்பட்டு இருக்கு. நம்மள எத்தனை பேருக்கு தெரியும், நம்ம ஒரு மனிதனோட மூளையானது முழு வளர்ச்சியை பெற அவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 வருட காலங்கள் ஆகிறது. ஒரு மூளை அளவுக்கும் அவனோட புத்திசாலித்தனத்துக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை. மூளையின் அளவை பொறுத்து தான் இன்டெலிஜென்ட் இருக்குன்னு பார்த்தா ஸ்பெம்பேல் அப்படின்ற ஒரு திமிங்கலம் தான் இந்த உலகத்தை என்னதான் ஆண்டுட்டு இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, நம்ம மூளையால் மட்டுமே கிட்டத்தட்ட 23 வாட் வரையிலான எலக்ட்ரிசிட்டியை உருவாக்க முடியும். இந்த 23 வாட் என்பது ஒரு பல்பை பிரகாசமாக எரி வைக்க போதுமானதாக இருக்குது. அடுத்தபடியாக நமக்குள்ள ஒரு மித்து இருக்குது. ஒரு மனுஷன் 10% மட்டும்தான் அவன் மூளை யூஸ் பண்ணுறான்னு. அது முற்றிலுமான பொய்யான கருத்து. ஒரு மனுஷன் தன்னோட 100% மூளையும் அவனோட வாழ்நாளில் யூஸ் பண்ணுறான். இவன் தூங்கும்போது கூட அவனோட 100% மூளையும் வேலை செஞ்சுட்டு, அப்படி அது வேலை செய்யலைன்னா நம்மளோட நிலைமை யோசிச்சு பார்த்துங்க. நம்ம மூளை ஒரு பாட்டை ஆக்டிவேட் பண்ணணும்னா நம்ம மூளையிலேருந்து நியூரான் வழியாக ஒரு எலக்ட்ரிக் சிக்னலை அந்த பாட்டுக்கு அனுப்புது. அந்த சிக்னல் மணிக்கு 298 km/h ட்ராவல் பண்ணுது. நம்ம மூளைக்கு ஒரு புதிய விஷயத்த உருவாக்குற சக்தி இல்லை. அப்படி இருந்தும் நம்ம கதை கேட்கும்போது சில விஷயங்கள், சில காட்சிகள் மனசுக்குள்ளே தோன்றும். இந்த காட்சிகள் எல்லாமே இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த காட்சிகளே தவிர இது மூளையால் உருவாக்கப்பட்ட ஒரு காட்சி கிடையாது. நம்ம மூளையில எந்த ஒரு காயம் ஏற்பட்டாலும் அது நமக்கு வலியை தரவே தராது. நம்ம உடம்புல ஓடுற 20% ரத்தம் மூளைக்கே செலவிடப்படுது. நம்ம உடம்புல யூஸ் பண்ற ஆக்சிஜன்ல 20-லேருந்து 25% நம்ம மூளைக்கு மட்டுமே போகுது. நம்ம மூளையில இருக்க ரத்த நாளங்கள் மட்டுமே கிட்டத்தட்ட 1,00,000 மைல்ஸ் இருக்கலாம். நம்ம ரத்த நாளங்கள்லாம் எடுத்து ஒரு கோர்வையா கோர்த்து இந்த பூமியே சுத்தி 4 முறை சுற்றி முடிச்சு போட முடியும். நம்ம சொன்ன மூளை பற்றிய தகவலில் எது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கோ அதை கமெண்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் அடுத்த வாரம் சந்திப்போம். டாடா, பை பை, சைனிங் ஆஃப்.